இந்த வாழ்க்கை முறை வாழ்ந்துக்கிட்டு ஐயோ நான் 90s கிட் சாமி, எனக்கு பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் ஆகல, நீ உயிரோடு இருக்கிறதே தப்பு. உனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு வேற புலம்பரியா? அதுவே ஜாஸ்தி. இந்த வாழ்க்கை முறையை கொண்டு வந்தீர்களானால் உங்க தினசரி வாழ்க்கையிலேயே நம்ம பெருமான் சரியாபாதம், கிரியாபாதம், ஞானபாதம், யோகபாதம்னு சொல்றாரு. தினசரி வாழ்க்கையிலேயே இந்த பரமாத்வைதம் அனுபூதியா மலர ஆரம்பிச்சிருங்க. ஒரு ஆன்மீக மெச்சூரிட்டி வரும் பொழுதுங்கயா, நீங்க அந்த பொங்கற ஆன்மீக மெச்சூரிட்டியால வர சக்தி, உத்வேகம், இன்ஸ்பிரேஷன், எனர்ஜி, மோட்டிவேஷன், அதுல இருந்து வர்ற டிசிப்ளின், இதெல்லாம் நீங்க யாருக்கு வேலை செஞ்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியா மாறி போயிருங்கய்யா. நீங்க உங்களுக்கே வேலை செஞ்சிட்டீங்கன்னா இது எல்லாம் உங்களுக்கே உபயோகமாகும். அப்ப என்ன ஆகும்னா, அப்ப மோர் டைம் நீங்க உங்களுடைய ஆன்மீக சாதனைகளை ஸ்பெண்ட் பண்ண முடியும், உங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு பிறகும் உங்க பட்ஜெட்டை பார்த்து, உங்க எக்கனாமிக் சக்சஸ், சோசியல் சக்சஸ் எல்லாம் பார்த்து உங்களை நீங்க ரீஆர்கனைஸ் பண்ணி உங்க ப்ரையாரிட்டிஸை ரீஇன்வென்ட் பண்ணிக்க முடியுங்கய்யா. லஞ்ச பணத்தை நம்பி கவர்மெண்ட் ஜாபுக்கு போனவெல்லாம் அவனையெல்லாம் பார்த்தா இந்த ஒரு லைன் தான் எனக்கு தோணுது. வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. அது மட்டும் இல்லைங்க, யாருக்கு வேலை செய்றீங்களோ உங்களை அறியாமலே அந்த நபருடைய லைஃபை பத்தின நம்பிக்கைகள், முடிவுகள், ஐடியாலஜி உங்களுக்குள்ள பெனிட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருங்க. அது மிகப்பெரிய கொடுமைங்கய்யா. எல்லாவற்றிலும் சுதந்திரத்தை முன்னிறுத்தி வாழ்க்கையை கட்டமையுங்கள். அப்ப என்ன ஆகுனா, உடலை விடும் பொழுதும் அதே சுதந்திரத்தை முன்னிறுத்தி முடிவெடுப்பீர்கள், ஜீவன் முக்தராக மாறுவீர்கள். மனித வாழ்க்கை ஒரு பெரிய கிஃப்டிங். அத போய் எவனோ ஒருத்தனுக்கு வேலை செஞ்சு நாசமாக்குறது என்ன? சித்தர் பாடல்கள் சொல்றாங்க, நந்தவன கீழோர் ஆண்டினால் 6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை யாருக்கோ கார்பரேட் கம்பெனிக்கு வேலை செய்து கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி. நீங்க செத்து போயிட்டீங்கன்னா வெறும் 3 நாள்ல அவங்க உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருவாங்கய்யா. நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்கய்யா. அதை விட நீங்களா உருவாக்கி உங்க குழந்தைங்களை வாரிசுகளாக்கி விட்டுட்டு போகும்போது கூட அவ்வளவு திருப்தியாக விட்டு போவீங்க. இவங்க உங்களுக்கு உங்க மேல இருக்கிற ஸ்ரத்தையினாலே சாத்தம் கொடுப்பார்கள். நீங்களும் எங்க இருந்தாலும் உங்கள் கருணையினாலே இவர்களை ஆசீர்வதிப்பீர்கள். என்றென்றும் தொடருகின்ற உயிர் உறவுகளை உருவாக்கிவிட்டு ஜீவன் முக்தரா ஆனீர்களானால் குல தெய்வமாக வாழ்வீர்கள். அதுதாங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வள்ளுவம் சொன்னது. அறவே சோசியல் ட்ரிங்கிங் கூட இருக்கக்கூடாது. மதுவும் மாமிசமும் அறவே ஒழியுங்கள். ஆழ்ந்து சிந்திக்கின்ற உங்களுடைய திறனை மதுவும் மாமிசமும் சீரழிக்கும். உடனே தூக்கிட்டு வந்துடாதீங்க இந்த சயின்டிபிக் ரிசர்ச், இந்த சயின்டிபிக் ரிசர்ச்.
அதுக்கெல்லாம் சயின்டிபிக் எவிடன்ஸ் எல்லாம் ஒரு பல்லாயிரக்கணக்கான நேர்மையான அறிவியல் ஆராய்ச்சிகள் நிரூபித்து விட்டது. சோசியல் ட்ரிங்கிங்கா இருந்தாலும் சரி, எப்பவாவது சாப்பிடுற நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, டாக்ஸின்ஸை உங்க உடம்புக்குள்ள செலுத்தி உங்களுடைய மூளை, உடல் இவைகளின் இயக்கத்தை நிச்சயமாக மட்டுப்படுத்துகிறது. உங்களுடைய வாழ்வின் முழுமையை பார்ப்பதற்கு நிச்சயமா மதுவும் மாமிசமும் மிகப்பெரிய தடை. இப்ப அதை சாப்பிட்டு சாப்பிட்டு வாழற ஒரு பெரிய கும்பலோட வாழறதுனால டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கிறா. இது வந்து கலெக்டிவ் சூசைடு. அதனால நீங்க பண்றது சரின்னு நினைச்சுக்காதீங்க. ஏதாவது பெருசா சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பரமாத்வைதத்தை, ஜீவன் முக்தியை, பரமுக்தியை வாழ்க்கையா வாழணும்னு நினைச்சீங்கன்னா இத செய்யுங்க. இதுதான் ஒரு ஐடியல் கிரகஸ்த லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரக்சர். பரமசிவ பக்தியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி உறவுகளின் ஆழம் அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு. இப்போ கிரகஸ்த வாழ்க்கையை பற்றியே ஒரு சிறு வகுப்பாக, சிறு தொகுப்பாக கொடுத்துட்டேன். மனித வாழ்க்கையிலே உறவுகளோடு ஏற்படுகின்ற ஆழமும் ஸ்ரத்தையும் நம்முடைய மூலப்பொருளாகிய பரத்தோடு ஏற்படுவதே பக்தி. நம் உயிருக்குள் பரம்பொருளின் உரைப்பு எப்படி ஒரு காரத்தை சாப்பிட்டா நாக்குல உரைக்குதோ, காரம் அப்படின்னா என்னன்னு காட்ட முடியுமா? முடியாது. அது ஒரு உரைப்பு. அது மாதிரி உயிருக்குள்ளே பரம்பொருளின் உரைப்பு தான் பக்திங்க. பொருள் உயிருக்குள் நிகழும் பொழுது ஏற்படுகின்ற உரைப்பு பக்திங்க.
காந்தம் இரும்பு போல் கவர்ந்து எனை விடாமல் கலந்தென்னோடு இருப்பாய் அருணாச்சலா. காந்தம் இரும்பு போல் கவர்ந்து என்னை விடாமல் கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா. 2 அற கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா. கேளாது அளிக்கும் உன் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சலா. ஆழ்ந்து கேளுங்கள். சகலமும் விழுங்கும் கதிரொளி இனமன சலசமலர்த்தியிட அருணாச்சலா. சாப்பாடுன்னை சார்ந்துனவாயான் சாந்தமாய்ப் போவன் அருணாச்சலா. சித்தங்குளிர கதிரத்தம் வைத்தமுதவாயைத் திற அருண்மதி அருணாச்சலா. சீரை அழித்து நிர்வாணமா செய்தருட் சீரை அளித்தருள் அருணாச்சலா. சொல்லல் இல்லாது பார்ப்பவனை பார்த்தபடி சாட்சியை சாட்சியா சற்று நேரம் அமருங்கள். யார் யாரெல்லாம் தீட்சை எடுத்திருக்கீங்களோ அவங்களாம் ஆத்மலிங்கத்தை கரத்திலே நமஸ்கார முத்திரையில் பிடித்து அமருங்கள். சில நிமிடங்கள் பரமசிவ ஞானமும் பரமசிவ பக்தியும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் உங்களுக்குள் அனுபூதியாக உணர்வாக சக்திவாதத்தின் மூலம் சக்திநீவாதத்தின் மூலம் அளிக்கின்றேன். பெற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தைகளை தாண்டி அளிக்கப்படும் இந்த பரமாத்வைத அனுபூதியை ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனந்தத்தோடு பார்ப்பவனை பார்த்து சாட்சியை சாட்சியாய் பார்த்து அமருங்கள். Observe the observer. Witness the witness. Be a sakshi to the sakshi. நீங்கள் எனும் இந்த பெருந்திரையில்தான் உங்கள் தனி அகங்காரமான ஜீவனும் இந்த பிரபஞ்சமான ஜெகத்தும் ஈஸ்வரனும் வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. கருணை மிகுந்து அன்னை என்னும் வரமளித்தது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கருணை மிகுந்து அன்னை என்னும் வரமளித்தது. பரம ஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது. பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. பரம ஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது. பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கடவுள்
கடவுள் அவதரித்தது, கடவுள் அவதரித்தது. தவழும் அழகை கண்ட தாயின் மனம் களித்தது, ததும்பும் அழகில் தரணி முழுதும் மயக்கம் கொண்டது. தவழும் அழகை கண்ட தாயின் மனம் களித்தது, ததும்பும் அழகில் தரணி முழுதும் மயக்கம் கொண்டது. துரு துருப்பாய் நித்ய நீங்கும் விதம் ரசித்தது, துரு துருப்பாய் நித்ய நீங்கும் விதம் ரசித்தது. தங்க மகன் நித்யன் தெய்வம் என்றுணர்ந்தது, தங்க மகன் நித்யன் தெய்வம் என்றுணர்ந்தது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது, கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது, கடவுள் அவதரித்தது, கடவுள் அவதரித்தது. பாலகராம் நித்யன் பக்தி ரசத்தில் மூழ்கிட, பளிங்கு முகம் புன்னகையில் பூத்து மலர்ந்திட. பாலகராம் நித்யன் பக்தி ரசத்தில் மூழ்கிட, பளிங்கு முகம் புன்னகையில் பூத்து மலர்ந்திட. பார்த்த எந்தன் வாழ்வே பரவசத்தில் ஆழ்ந்திட, பார்த்த எந்தன் வாழ்வே பரவசத்தில் ஆழ்ந்திட. பூமி காக்கும் நித்யனை நான் வாரி அணைத்திட, பூமி காக்கும் நித்யனை நான் வாரி அணைத்திட. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது, கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது, கடவுள் அவதரித்தது, கடவுள் அவதரித்தது. ஆனந்தமாய் நித்யன் தளிர் நடை நடந்திட, அகிலம் இயங்கும் அதிசயத்தை நடையில் கண்டிட. ஆனந்தமாய் நித்யன் தளிர் நடை நடந்திட, அகிலம் இயங்கும் அதிசயத்தை நடையில் கண்டிட. விடாமற் செயலில் நித்யன் என்னை வசியம் செய்திட, விடாமற் செயலில் நித்யன் எல்லோரும் என்னை வசியம். பரமாத்வைதத்தில் நிலை பெற்று நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Blessings.